கிசு கிசு சொல்றீங்களா? ஆ? கிசு கிசுவா? யா என்ன சார் இது புரியலனா எப்படி? இல்ல இப்போ ஏதாவது என்னை பத்தி இந்த மாதிரி ஏதாவது எழுதுனாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். யா ஏன்னா அதுக்கு ஏதாவது ஒரு தப்பான நியூஸ் படிக்கும்போது நமக்கு தெரியும் அது தப்புன்னு. ஆனால் எத்தனையோ பேர் படிக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் கிட்ட போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது, இது தப்பான நியூஸ், இதை நம்பாதீங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாரையும் படிக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்க, சரி இது உண்மையான செய்தி அப்படின்னு தானே நினைப்பாங்க. ஸோ நான் வந்து இது சும்மா கேஷுவலாலாம் நான் எடுத்து இப்படி கேட்டு இப்படிலாம் விட்டுற மாட்டேன். கண்டிப்பாக அந்த யார் எழுதுனாங்களோ அவங்கள போய் நான் கேட்பேன், ஏன் இந்த மாதிரி எழுதுனீங்க, யார் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தப்பான நியூஸ் கொடுக்கறதுன்னு நான் கேட்பேன் கண்டிப்பாக. நீங்க ஒரே லவ் சப்ஜெக்ட்ஸா பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, லவ்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உலகெல்லாம் ஒரு சொல், ஒரு சொல்லில் உலகம், அதாங்க காதல். உங்களுடைய பலம் எது, பலவீனம் எது? என்னுடைய பலவீனம் வந்து கோபம், பலம் வந்து எங்க அம்மா அப்பா. சூப்பர் ஸ்டாரோட உங்களை கம்பேர் பண்ணி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா, அதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? நீங்க சூப்பர் ஸ்டாரா? இல்ல, அப்படி நான் நினைக்கவும் இல்லை. உங்க ஒப்பீனியன் என்ன? எல்லாரும் உங்களை அவங்க கூட கம்பேர் பண்ணி பேசுறாங்க இல்லையா?